புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பிடித்தவங்க, அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமா நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தமிழ் சினிமாவுடைய மாபெரும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக ஜூன் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் மருத்துவ கண்காணிப்பில் இருந்தபோதே காலமாகியிருக்கிறாரு. உடல்நல குறைவு காரணமாக தன்னுடைய 84வது வயதில் பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார். மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றுமே மறையாது என்றுதான் சொல்ல வேண்டும். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். தன்னுடைய முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி என்று முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனம் பெற்றார். அவர் வருவதற்கு முன்பு வரை ஸ்டூடியோக்களில் இருந்த சினிமாவை கிராமத்து மண் வாசனைக்கு மாற்றிய சொந்தக்காரரும் பாரதி ராஜா அவர்கள்தான். கிராமத்து வாழ்க்கையையும் மண்ணின் மனத்தையும் இயல்பாக திரையில் பதிவு செய்து தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் செட்டராக மாறினார் பாரதி ராஜா அவர்கள். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை உள்ளிட்ட காலத்தால் அழியாத பல படைப்புகளை தமிழ் ரசிகர்களுக்காக வழங்கி இருக்கின்றார். தமிழ் மக்களுக்காக கொடுத்து சென்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி தமிழ் மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டு சென்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் தன்னுடைய படங்களுக்காக 6 தேசிய விருதுகளை வென்றிருக்கின்றார் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். முதல்ல 1982ஆம் ஆண்டு சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான விருது சீதகோக சிலகா அப்படின்ற படத்திற்காக தேசிய விருதை வாங்கியிருக்கின்றார். அடுத்ததாக 1986ஆம் ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது முதல் மரியாதை என்ற படத்திற்காக வாங்கியிருக்கின்றார். அடுத்து 1988ஆம் ஆண்டு சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த திரைப்பட விருது வேதம் புதிது என்ற படத்திற்காக வென்றிருக்கின்றார். அடுத்ததாக 1995ஆம் ஆண்டு குடும்ப நலன் சார்ந்த சிறந்த திரைப்பட விருது கருத்தம்மா என்ற திரைப்படத்திற்காக தேசிய விருதையும் வென்றிருக்கின்றார். அடுத்ததாக 1996ஆம் ஆண்டு சிறந்த பிராந்திய மொழி திரைப்பட விருது அந்தி மந்தாரை என்ற திரைப்படத்திற்காக வாங்கியிருக்கின்றார். அடுத்து கடைசியாக 2001ஆம் ஆண்டு சிறந்த திரைக்கதைக்கான விருது கடல் பூக்கள் என்ற படத்திற்காக வென்றிருக்கின்றார். இப்படி 6 தேசிய விருதுகளை வென்று மகத்தான அசைக்க முடியாத மாபெரும் இயக்குனராக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய திரை வாழ்வில் பல சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக விளங்கியிருக்கின்றார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பாரதி ராஜா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய இரங்கல்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.